இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோதுமை மாவை யூஸ் பண்ணி விதவிதமான டின்னர் ஐட்டம்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம பலவிதமாக எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பாலக் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பைசியாகவும் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாலக்கீரையை நல்லா ஒரு 3 வாட்டி அலசி போட்டுடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் போடலாம். போட்டு அப்படியே அதை திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். இது கொதிக்க தேவையில்லை, ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படி ஜஸ்ட்டு ஒரு வாட்டி திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், திருப்பி போட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஒன்றுமே பண்ணலை, இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டோம். அந்த கீரை எவ்வளோ சூப்பராக சுருண்டுடுச்சு பாருங்கள். இப்போது ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாருக்கு சேர்க்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவு வந்து ஒரு 3 கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரையை இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து உருண்டைகள் பண்ணிக்கலாம். ஒரு 5 உருண்டைகள் வந்தது. இது ரொம்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி போய் ஹார்டாகவே ஆகாது. இப்போ நிறைய வரமாவு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கீரை சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக தான். வழக்கமான சப்பாத்திக்கு போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரமாவு போட்டுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம நார்மலாக பாலாக்கீரை செய்கிறத விட நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். சால்ட்டு லைட்டாக தூவி விடலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டெல்லாம் போட்டாச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கோம். மீல் மேக்கர் ஃப்ரை, அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நான் மீல் மேக்கர் செஞ்சுருக்கேன். அது நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம வந்து செஞ்சது போட்டிருக்கோம். பாருங்கள், மீல் மேக்கர் சூப்பராக இருக்குது. இதை நல்லா அப்படியே முழுசாக போட்டு தேய்ச்சி எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே வரமாவு தூவிட்டு தேய்ச்சோன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். மெதுவாக, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் வரமாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் வெளியே வரல. நல்ல மெதுவாக சாஃப்டாக வெளியே இருக்கும். உள்ளே நல்ல ஒரு காரசாரமாகவும் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சாஃப்டாகவும் ஸ்பைஸியாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் விட்டுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
திருப்பி போட்டாச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்லேயே செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தால் நெய்லேயே செஞ்சுக்கோங்க. லைட்டாக மேலே நான் நெய் தூவி விட்டுறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல், மசாலா திரிஞ்சு உறிஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரியே இருக்கும். உள்ளே எவ்வளோ லேயராக இருக்குது. அந்த நம்ம வச்ச ஸ்டஃபிங்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி வந்து நல்ல ஸ்பைஸியாக காரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு 3-4 உருண்டைகளாக எடுத்துக்கிட்டேன். 4 உருண்டைகள் வந்துச்சு எனக்கு அந்த 1 கப் அளவு கோதுமை மாவு. இதை நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். போய் இதில் வந்து நெய் அப்ளை பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 2-3 சிட்டிக்கே போதும். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போது மேலே லைட்டாக நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரெஸ் ஆகட்டும். இப்போது ஒரு பக்கம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் இப்படி போட்டுருங்க. அதை மடித்து இந்த பக்கம் அது காரம் படுற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக போடணும். இப்போ இதை மடித்து இந்த பக்கம் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் மாவு வரமாவு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு மெதுவாக திரட்டி கொடுத்துக்கோங்க. மொத்தமாக இருக்கும். அதை மெதுவாக திரட்டிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். மசாலா வெளியே வராமல் மெதுவாக திரட்டிக்கோங்க. இது நல்லா மொறுமொறுவாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அந்த எள்ளு சீரகம் எல்லாம் கடிப்படும்போது நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது தவாவில் போட்டு சுட்டுடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு சப்பாத்தியை போட்டுட்டு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக திருப்பி விட்டு பாருங்கள். சூப்பராக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸோட விஜி கிரியேஷனில் பார்க்கலாம். இந்த சப்பாத்தி எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த சிரமமே இல்லாமல் சூப்பராக செஞ்சோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலாலாம் ஒட்டி இருக்குது, நல்லா லேயராக வருது பாருங்கள் பிக்கும் போதே. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்பைசியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை கோதுமை மாவு அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு டேஸ்டியான அடை மாதிரி செய்யலாம். கோதுமை அடை தான் நம்ம செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு மட்டும்தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 6 அடை வந்துச்சு பார்த்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். கோதுமை மாவு ஒட்டாமல் வரத்துக்கு ரவை சேர்த்துக்கலாம். பச்சரிசி நல்ல மொறுமொறுன்னு வரத்துக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இடியாப்ப மாவு, அதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு அதிகமாகிட வேண்டாம், கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் அடை சரியாக வரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டிகள் கட்டாமல் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும். முதல்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் கட்டாமல் ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றும்போது கரெக்டாக பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் இல்லை அரை மணி நேரம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஒரு 5 பூண்டு பல் தோல் நீக்காமல் எடுத்திருக்கேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சைஸ் இஞ்சி துண்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன். இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கல்லில் இடிச்சிக்கிறதா இருந்தால் ஓகே தான். அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அங்கங்கே கடிப்படும்போது நல்லாவே இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து வரணும். இப்போ பாருங்கள், நல்ல கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 2 கேரட்டை நல்லா சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நல்லா நறுக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் அதுக்குனா போதும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துருங்க.
இப்போ ரொம்ப நல்லா வதங்கி வந்துருச்சு, போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த காய்கறிகளையும் இதிலே சேர்த்துருங்க. எப்பயும் ஒரே மாதிரி கோதுமையில் மட்டும் தோசை சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காரசாரமாக சாப்பிடும்போது ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். எப்பயும் டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் கோதுமை மாவு தோசை சுட்டு சாப்பிடாம, சப்பாத்தி சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டயட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி தான். ஒரு வெங்காயம் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு 4 மிளகாய், பூண்டு ஒரு 4, தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி மாதிரி, கார சட்னி மாதிரி செஞ்சிட்டோம். நம்ம இதை அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வதங்கி வந்துடணும். இதுக்கு அதிகமாக நம்ம எதையும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய், அவ்வளோதான். அதுவே இந்த சட்னி சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அடக்கி. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. மிளகாய் ஒரு 2 மிளகாயே நல்லா காரமாக இருக்கும், கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அதை அப்படியே மேலே தாளிப்பு கொடுத்துருங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை லைட்டாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம தோசை ஊற்றிடலாம். அடை தோசை சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும். இந்த அளவு பக்குவமாக இருந்தால் தான் நமக்கு அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும். 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டுடலாம். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த தோசை, நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த தோசை பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வெஜிடபிள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பரான அடை தோசை சுட்டுட்டோம் பாருங்கள். இது செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெஜிடபிளாக சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான நம்ம ஒரு கோதுமை மாவை வச்சு சூப்பரான பரோட்டா வீட்டில் எவ்வளோ நல்லா செஞ்சு அதுக்கு ஒரு சைட் டிஷ்ட்டு வெள்ளை குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு தேவைன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம், ஆனால் கோதுமையில் செய்கிறது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்ச்சினது காய்ச்சாதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் காய்ச்சாத எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்திருக்குன்னு. இனிமேல்ட்டு நம்ம தண்ணியை மெதுவாக ஊற்றிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் கொஞ்சம் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவு பக்குவமாக இருக்குது. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணி பிசையணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் நல்லாவே. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். பரோட்டானா நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம். நம்ம வீட்லேயே பரோட்டா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. எந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டிக்கோங்க. நல்லா ஒரு மெலிசான பதத்துக்கு திரட்டிக்கோங்க. இப்போ மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட தடவலாம், இன்னுமே அது நல்லாயிருக்கும். இப்போ இப்படி மடிச்சுக்கோங்க. அழுத்திடாதீங்க. மடிச்சுட்டு நம்ம நீட்டாக வந்து நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் திருப்பி தான் போட போகிறோம். இப்போ இதை நீட்டிடலாம். நீட்டிட்டு இந்த மாதிரி நீட்டிட்டு கொஞ்சமாக அப்படியே மெதுவாக அப்படியே சுருட்டிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. லைட்டாக கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டையில் அப்படியே உருட்டிக்கோங்க. லைட்டாக பண்ணுங்கள் போதும், ரொம்ப பண்ணிட வேண்டாம், அழுத்தம் கொடுத்துட வேண்டாம். அவ்வளோதான். நம்ம குட்டியாக மாவு எடுத்துருக்கிறதுனால குட்டியாக பரோட்டா வரும். நமக்கு பெரிய பரோட்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நான் குட்டியாக போட்டிருக்கேன். இப்போ நான் கல்லில் வந்து இந்த பரோட்டாவை போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு போட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. பரோட்டா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது கோதுமையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோன்னு எல்லோரும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். மைதா மாவில் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லை, ஆனால் நம்ம கோதுமையில் சாப்பிட்றது ஹெல்த்தியானது. பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னுட்டு. இன்னொரு பரோட்டாவும் போட்டு காட்டுற பாருங்கள். லோ டு மீடியமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இந்த லேயராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு வருமானு தெரியல பாருங்கள். யாரும் நம்ப மாட்டாங்க கோதுமை பரோட்டான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அதே மெத்தடில் கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக வரும். பரோட்டானா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா செஞ்சு முடிச்சிட்டோம் நாம். இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் செஞ்சலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெரிய சோம்பு. கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கங்க. முந்திரி பூண்டு ஒரு 4 துண்டு சேர்த்துக்கேன். முந்திரி ஒரு 5 பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால் குக்கரை வச்சுக்கிறேன்.
நீங்கள் பேனில் செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கப்பத்திரி, பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு. அவ்வளோதான் நான் சேர்க்க போகிற காய்கறிகள். உங்களுக்கு விருப்பமான என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்ல காய்கறிகள்லாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா வெள்ளை குருமா, அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் விட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு வெள்ளை குருமா. கொத்தமல்லி ஒரு கொத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். இந்த குருமா டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சூப்பரான கோதுமை பரோட்டாவும் வெள்ளை குருமா அதுக்கு சைட் டிஷ்ஷும் செஞ்சிட்டோம். சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு இதை செஞ்சு பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதை செய்கிறதுக்கு சோயாவை எடுத்துக்கிறேன். மீல் மேக்கர் ஒரு கப் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. பிழிஞ்ச உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக பிழிஞ்சி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா ஒரு கொரப்பாக உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொரப்பாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். சீரகம் நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. ஒரு கப்பளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கப்பளவுக்கு கேப்சிகம், நம்ம கேரட் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயமும் கேப்சிகமும் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்பாத்தி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. தட்டே காலி பண்ணிடுவாங்க. வேண்டும் கேட்பாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. காரம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இந்த ஸ்டெப்ஸு, இல்லாட்டி கரிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கரையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லாக அடுப்பு கம்மியாக வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு இதை மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரியே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம்.
பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போது நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு கோதுமை மாவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த உப்பு ஃபஸ்ட்டு மாவு ஃபுல்லாக பரவுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போது நெய் வந்து நல்ல ஒரு கட்டியான நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த நெய்யும் உப்பும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை மெதுவாக கொஞ்சமாக சேர்த்துருங்க. அதிகமாகாமல் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் அந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் இருக்குது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க ப்ளீஸ். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். எனக்கு 6 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ சப்பாத்தி திரட்டி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி தான் திரட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டி வச்சுருங்க முதல்ல. இப்போ நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த மீல் மேக்கருக்கு ஸ்டஃபிங்கை நம்ம ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி ஃபுல்லாகவே லைட்டாக படுற மாதிரி எடுத்துருங்க. இப்போது இதுக்கு மேலே வந்து இன்னொரு சப்பாத்தியை வச்சு நல்லா மூடி எடுத்துடணும். நல்லா ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக மூடி விட்டுருங்க போதும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான் இது. அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும், பார்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் திரட்டி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தட்டி எடுத்துக்கோங்க. 1 1 2 2 3 3 4 4 உங்களுக்கு வாட்டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப ஹெல்த்தியான இது டின்னர். இது நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சூப்பரான டேஸ்ட்டோட நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லோரும் விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியான கோதுமையை வச்சு தான் செஞ்சுருக்கோம். மீல் மேக்கர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். இதை நான் கொஞ்சம் புட்டு காட்டுற பாருங்கள். அது லேயராக எவ்வளோ காரசாரமாக சூப்பராக இருக்குது. வாவ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் தான் சொல்ல போகிறேன். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா மாவு 3/4 கப் எடுத்துக்கிறேன்.
1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ நல்லாவே டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல சாஃப்டாக மிருதுவாகவும் இருக்கும், மொறுமொறுவாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ தண்ணியோட அளவு அதிகமாகிடக்கூடாது, மெதுவாக தான் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். தோல் நீக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப கொரகொரப்பாக எடுத்துக்கலாம், சாஃப்டாக அரைக்கக்கூடாது. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த மாதிரி போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை உடைச்ச கடலை வந்து எப்படி கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காயை நம்ம வந்து வேர்க்கடலை அரைக்கும் போதே அரைச்சிடலாம் போட்டு. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும், அது நம்ம இஷ்டம். நான் சர்க்கரை சேர்த்து செஞ்சு காட்ட போகிறேன். 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா ஒட்டி வரும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பேக்கரிகளில் போய் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே சூடாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு வந்து ஒரு 8 உருண்டைகள் வந்துச்சு. இதை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். நல்ல மெலிசாக, எந்த அளவுக்கு மெலிசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்பூனை வச்சே நான் வந்து இதை பாதியாக வெட்டிட்டேன். ஒரு பாதி எடுத்து வச்சிடலாம், ஒரு பாதி இருக்கட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாதி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், தாராளமாக இருக்கும். இந்த பூரணத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுக்கலை, சர்க்கரை தண்ணி தான் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு சர்க்கரை தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு விட்டால் போதும், அப்படியே மூடிடும் அது நல்லா அழகாக. இந்த ஓரங்களெல்லாம் நல்லா அழகாக மூடி விட்டுருங்க. சூப்பராக ஒட்டிருச்சு பாருங்கள். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக நம்ம டச் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அழகாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்போக்கை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், டிசைன் போட்ட மாதிரி. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க.
இது நீங்கள் ஆயில்லையும் ஃப்ரை பண்ணலாம், அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து அப்படி செய்யலை, நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன் பாருங்கள். லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. மெதுவாக திருப்பி விட்டுடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திருப்பி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எண்ணெயில் பொரித்தாலுமே இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரியும் செய்யலாம், எண்ணெயிலையும் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. இதில் உடச்சக்கடலை, வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்த உடனே நம்ம அதை சுட்டு எடுத்து கொடுத்துட்டோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. தட்டு காலி ஆயிரும், ஒன்று கூட மிச்சம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக புட்டு அழகாக ஃபிட் ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு 5 நிமிஷமே போதும். நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரே 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 சிட்டிக்கை அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியை மெதுவாக ஊற்றி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆனால் உடனே சாப்பிட்ணும், அது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்கலாம் இதை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்கட்டும். நான் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் துருவலில் நாம் வந்து நாட்டு சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதுவே சரியாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால தான் இதை செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம மெதுவாக நமக்கு எந்த மாதிரி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ சின்னதாக தான் ஊற்றி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் நெய் இஷ்டப்பட்டிங்கன்னா நெய் லைட்டாக போட்டால் போதும். நெய் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. நல்ல ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது ஒரு பக்கமாக நம்ம இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மடிச்சிட போதும். தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். சாப்பிடவும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். செய்கிறதுக்கு 5 நிமிஷமே போதுமானது. உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய் தடவிக்கோங்க.
இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னு நினச்சி சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம். வீடியோவில் இருக்கிற மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.